வைகாசினாலே விசேஷம் தான். முகூர்த்தம் நிறைந்த அற்புதமான மாதம் இந்த வைகாசி. இரண்டாவது மாதம், அதாவது கால புருஷ தத்துவத்துல ரிஷப மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தை என்ன மாதம்? ரிஷபம். உழைப்புக்கே உண்டான மாதம். எனக்கு பணத்துல பிரச்சனை இருக்கு, குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, வாழ்க்கையில பெரிய கஷ்டங்கள் இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள பெரிய சண்டை சச்சரவுகள் இருக்கு, ஃபேமிலியில இப்படி அப்படி அப்படி இப்படி இப்படி பல்வேறு விதமான குழப்பம் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு இந்த வைகாசி மாசம் இருக்கக்கூடிய விரதங்கள் அவர்களை மேலும் வெற்றிகளை கொடுக்கிறதாக. குரு பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம் 26/5/2026 குரு பெயர்ச்சி செவ்வாய்க்கிழமை வாக்கிய பிரகாரம் வராது. குரு பகவான் பகல் 11 மணிக்கு எதிலிருந்து மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசம் பண்ணிட்டு சங்கடஹர சதுர்த்தி 4/6 ஜூன் மாதம் 4ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி இருக்கு. வாஸ்து பூஜை பண்றதுக்கு ரொம்ப உகந்த நாள். ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் ரவினா. இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், பலருக்கும் பரிச்சயமான, இவங்க சொன்ன கருத்துக்கள் அத்தனையும் துல்லியமாக இருக்குன்னு மக்களிடையே நம்பிக்கை பெற்றிருக்கக்கூடிய ஜோதிடர் மகேஷ் ஐயர் தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க வைகாசி மாதத்துக்கான சிறப்பு பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. வணக்கம். சூப்பர் சார், சூப்பர். இப்போ வைகாசி மாதம் வரப்போகுது. வைகாசி மாதம் 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்க போகுது? இந்த வைகாசி மாதம்ங்கிறது 15/5/2026 அன்னைக்கு தொடங்கி அடுத்த முடியறது பார்த்தீங்கன்னா 14/6/2024 14/6/2026 வரைக்கும் நமக்கு வந்து இந்த வைகாசி மாத பலன்கள் இருக்கு. ஓகே. இந்த வைகாசியில் என்னென்ன விசேஷங்கள் வருது? வைகாசி விசாகம் வந்துடுறது, அது ஒரு சிறப்பு விசேஷங்கள் இருக்கு. வைகாசினாலே விசேஷம்தான். முகூர்த்தம் நிறைஞ்ச அற்புதமான மாதம் இந்த வைகாசி மாதம். இரண்டாவது மாதம், அதாவது கால புருஷ தத்துவத்துல ரிஷப மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தை என்ன மாதம்? ரிஷபம். உழைப்புக்கே உண்டான மாதம் இந்த மாதம். 2ஆம் இடம் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா, பொன் பொருள் ஆபரணங்கள், பணம், கையிருப்பு, பேச்சு, உணவு, அதே போன்று செல்வ செழிப்பு, வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க. எனக்கு பணத்துல பிரச்சனை இருக்கு, குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, வாழ்க்கையில பெரிய கஷ்டங்கள் இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள பெரிய சண்டை சச்சரவுகள் இருக்கு, ஃபேமிலியில இப்படி அப்படி அப்படி இப்படி இப்படி பல்வேறு விதமான குழப்பம் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு இந்த வைகாசி மாசம் இருக்கக்கூடிய விரதங்கள் அவர்களை மேலோங்கும், வெற்றிகளை கொடுக்கறதாக ஆகும். வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் அவங்களை மேலும் 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 பெருக்கும்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாதத்துல தான் இந்த வைகாசி மாதம் இருக்கு. இந்த வைகாசி மாதத்துல இருக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப விசேஷம். ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அவங்க சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலமா இருக்கு. அதே மாதிரி நாள் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சூரியன் பலம் இல்லாமல் இருக்கு. சூரியன் பலம் இல்லைன்னா இந்த மாதத்துக்கு வீக் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்துல கண் சம்பந்தமான உபாதைகள்லாம் ஜாஸ்தியா இருக்கும். உடம்புல ஹீட் சம்பந்தமான பிரச்சனைகள், சூடு சம்பந்தமான பிரச்சனைகள், ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த ப்ரெஷர் சுகர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம். புதன் அந்த மாதத்துல கரெக்டா சூரியன் பக்கத்துல இருக்க. சுக்கிரன் இருக்க எங்க ஒரு 3 நாட்கள் வரைக்கும் சுக்கிரன் வந்து அதே இடத்துல இருக்கக்கூடிய ரிஷபராசியில் இருக்கார். அப்ப பணவரவுகளை கொடுக்க சொந்த வீட்டுல இருக்கார். ஒரு 3 நாட்கள் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அப்போ இதெல்லாம் ஒரு சுப விஷயங்கள், அதாவது குட் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதத்துக்குண்டான மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்ப்போம். சார், வைகாசி மாதத்தில் இப்போ முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாங்க, ஒரு சுப காரியத்துக்கு தேதி குறிக்கிறாங்கன்னா குறிக்கலாமா? எந்தெந்த ராசி குறிக்கலாம்? இந்த மாதம் 2 அமாவாசை வருது. ஓகே. 2 அமாவாசை எப்போ வருதுன்னா 16/5/2026 அன்னைக்கு சனிக்கிழமை. அன்னைக்கு அமாவாசை, சர்வ அமாவாசை, கிருத்திகை நட்சத்திரம் வந்துடுறது. அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் இன்னொரு அமாவாசை இருக்கு. எப்போ அப்படின்னா கரெக்டாக 31ஆம் தேதி, வைகாசி 31 14/6/2026 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அன்னைக்கு இந்த மாதம் 2 அமாவாசை வரங்காட்டி சில விசேஷங்கள் கொண்டாட மாட்டாங்க. நிறைய பேர் 2 அமாவாசைகள் வருது, அதனால சிறப்பு நிகழ்ச்சிகள், சுபகாரியங்களை பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அவர்கள் இந்த வைகாசி மாதம், ஏன்னா சித்திரை மாதம் எப்படி நான் பண்ணலை, வைகாசி பண்ணாத விட்டா போயிடுதுன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான பிரீதிகள் தான் பண்ணிட்டு இந்த வைகாசி மாதம் பண்ணுற வழக்கங்கள் உண்டு. இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாதத்தின் ஆரம்பம் 15/5/2026 மாத சிவராத்திரி இருக்குது.
சுக்ல சதுர்த்தி 19ஆம் தேதி. சுக்ல சதுர்த்தினா வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி 19ஆம் தேதி இருந்துட்டு இருக்கு. 19ஆம் தேதி 20ஆம் தேதி இருக்கு இந்த வளர்பிறையில் வர சதுர்த்தி. சஷ்டி பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி சஷ்டி. முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறவங்க அந்த சஷ்டி விரதம் 21, 22 சஷ்டி வந்து வருது. அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் குரு பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம் 26/5/2026 குரு பெயர்ச்சி செவ்வாய்க்கிழமை வாக்கிய பிரகாரம் வரார். குரு பகவான் பகல் 11 மணிக்கு எதிலிருந்து மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பிரவேசம் பண்ணுறது. ஆனால் திருக்கணித பிரகாரம் பார்த்துட்டிங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி நம்ம பண்ணுறோம். ஸோ வாக்கிய பிரகாரம் 26ஆம் தேதியும் திருக்கணித பிரகாரம் ஜூன் 1ஆம் தேதி நம்ம வந்து வரோம். வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி அது வந்து 27ஆம் தேதி புதன்கிழமை ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பிரதோஷ நன்னாள். இந்த பிரதோஷ நன்னாள் 28/5/2026. அந்த பிரதோஷ நன்னாள் தான் அன்னைக்கு மகா பிரதோஷமும் கூட. அன்னைக்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா அக்னி நட்சத்திரம் முடிவும் இருக்கு. எப்போ? 28ஆம் தேதி. அடுத்தது பௌர்ணமி வைகாசி விசாகம் 29/30. இது வந்து வைகாசி விசாகம். என்ன சார் 2 நாள் சொல்றேன், நட்சத்திரம் 2 நாள் இருக்கா, நான் 2 நாள் சொல்லிட்டு இருக்கேன். அது கோயில் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில்களில் எப்படி பண்றாங்களோ அதை பொறுத்து அது வந்து மாறும். சங்கடஹர சதுர்த்தி 4/6 ஜூன் மாதம் 4ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி இருக்கு. வாஸ்து பூஜை பண்றதுக்கு ரொம்ப உகந்த நாள். ஏன்னா அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருது. அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வாஸ்து பூஜையெல்லாம் பண்ணுவாங்கல்ல 4/6/2026 அன்னைக்கு ரொம்ப விசேஷம். அன்னைக்கு என்ன டைம் பண்ணலான்னா காலையில் 10:06 10:42 வரைக்கும் 10:06 10:42 வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கு. அதுக்கப்புறம் சஷ்டி 6ஆம் தேதி சஷ்டி வந்துடுது. ஏகாதசி வந்து 11/6 மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது, விரதம் இருக்கிறதுக்கு. 12 ஜூன் வந்து பிரதோஷம். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வருது. கிருத்திகை மாத சிவராத்திரிங்கிறது 13/6 வருது. திருப்பி அமாவாசை 14/6 2வது அமாவாசை வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையாக இருக்கு. இந்த மாசத்துல இருக்கிற முழு விசேஷங்கள் எல்லாமே சொல்லியாச்சு. இந்த வைகாசி மாதத்துல வந்து இந்த ராசி மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்குன்னா இந்த ராசி துலா ராசி, மிதுன ராசி. துலா ராசியும் மிதுன ராசியும் இந்த மாசத்துல கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாசம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். இப்போ தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எந்த ராசினியர்கள் வைகாசி மாசத்துல தொழில் தொடங்கலாம்? பொதுவாக தொழில் தொடங்குறதுக்கு கடக ராசிக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. சிம்ம ராசிக்கு சிறப்பா இருக்கு. சிம்ம ராசிக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம். கன்னி ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு. விருச்சிகத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். வேலை வாய்ப்புனா தனுசு ராசிக்கு நல்லா இருக்கு. வேலைக்கு போகிறதுனா தனுசு ராசிக்கு நல்லா இருக்கக்கூடியதாக இருக்கும். கும்பத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, சாதகமாக இருக்கு. மீனத்துக்கு சுமாராக இருக்கு.